ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இனிய குடும்பம் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட கியூட்டி கிறிஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு எப்படியாச்சும் சொல்லிடணும் நீ. இதுக்கு மேலே மறைச்ச பிரயோஜனமே இல்லை. ஆல்ரெடி கிறிஷ் 2 நாளாக சரியாக சாப்பிடாமே இருக்கான். இன்னும் என்னென்ன நடக்குமோன்னு எனக்கு புரியல. இரு ஐஷு, பொறுமையா இரு, அத்தை கிட்ட பேசலாம். என்னம்மா ஆச்சு? என்ன விஷயம்? என்ன விஷயமா? என்னாச்சு? அத்தை ஒன்றும் இல்லை அத்தை, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம். இல்லையே, நீ ஏதோ அத்தை கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படி சொன்ன மாதிரி என் காதில் விழுந்ததே. என்ன ஐஷு, என்ன விஷயம்? அம்மா, அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்தாம்மா. ஐஷு, இப்போ சொல்லாத. அது ஒன்றும் இல்லைம்மா. அனிதா, அத்தை என்ன ஆச்சு? ஏன் 2 பேரும் இப்படி நிற்கிறீங்க? அது வந்து அத்தை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சரி சொல்லுங்க. ஆனால் அத்தை, கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்கு. என்னம்மா இது, சின்ன பிள்ளைங்க மாதிரி பண்ணுறீங்க. சரி, சஞ்சனாவை எழுப்புனீங்களா? எழுப்பி பார்த்தேன் அத்தை, அவள் எழுந்துக்கல. போன வருஷம்லாம் போகி கொளுத்த ஒரே ஆட்டம், இந்த வருஷம் தூக்கமா? சரி, குழந்தைங்கம்மா? அத்தை, அவன் தூங்கிட்டு இருந்தான், அதான் சஞ்சனா கூட போய் படுக்க வச்சுட்டு வந்துட்டேன். சரி, ஓகே. ஐஷு எங்க? அர்ஜுனை காணோம். அர்ஜுன் முன்னாடியே போயிட்டாரேம்மா. அப்படியா? நான் கவனிக்கல. சரி, கிறிஷ் எங்க? அம்மா, நாங்கள் கூப்பிட்டு பார்த்தோம், கிறிஷ் வரமாட்டேன்னு சொல்லிட்டாம்மா. அப்போ கிறிஷ் தூங்காம தான் இருக்கானா? ஏன் வரல? அம்மா, அதை பற்றி தான் நானும் அண்ணியும் உங்ககிட்ட பேசலான்னு நினச்சிட்டு இருக்கோம். என்னம்மா, என்ன விஷயம்? ஏதாவது சொன்னால் தானே தெரியும். அது வந்து அத்தை, நாங்கள் சொல்லலாம் தான் நினச்சோம். ஆனால் இப்போ நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்க போதில்ல, அதனால தான். அது ஒரு கல்யாணமாக இருந்தால் கூட பரவாயில்ல, 2 கல்யாணம் நடக்க போகுது. இதால் 2 கல்யாணத்துலேயும் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா? என்னம்மா சொல்கிறீங்க? கல்யாணத்தில் ப்ராப்ளம் வருமா? அவ்வளோ பெரிய விஷயமா நீங்கள் மறைக்கிறீங்க? சே அத்தை, நாங்கள் மறைக்கலாம் இல்லை அத்தை, எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்கோம். நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். 2 நாளாக இந்த வீட்டில் யாருமே சரியே இல்லை. ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, ஆனால் நீங்களே ஒன்றா பேசிக்கிறீங்க. பெரியவங்களுக்கெல்லாம் யாருக்கும் சொல்லாமல் மறைக்கிறீங்க. அத்தை, நாங்கள் மறைக்கணும்னா நினைக்கல அத்தை. அப்புறம் என்ன, வெளிப்படையாக சொல்ல வேண்டியதானே? அது வந்து அத்தை, கிறிஷு. என்ன, கிறிஷுக்கு உடம்பு முடியல, 2 நாளாக சாப்பிடல, அதானே? அதுதான் எனக்கு தெரியுமே. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டது கூட அவன் வர முடியாதுன்னு சொல்லிட்டான். இதுக்காம்மா பெரிய ப்ராப்ளம் மாதிரி கூடி கூடி பேசிக்கிறீங்க? ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. கிறிஷ் லைஃப் விஷயமா பேசணுன்னு தான் நாங்கள் நினச்சோம். என்னது, கிறிஷோட வாழ்க்கை பற்றியா? என்னம்மா? அதை கேட்டால் உங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா? அப்படி என்னம்மா கஷ்டம்? என்ன பண்ணான் கிறிஷ்? என்ன, சார் யாரையாச்சும் லவ் பண்ணுறாரா? என்ன 2 பேரும் ஷாக்காக நிற்கிறீங்க? அப்போ கண்டிப்பாக லவ் பண்ணுறான். அத்தை, இது உங்களுக்கு எப்படி அத்தை தெரியும்? அனிதா, நான் வந்து கிறிஷை பெற்ற அம்மா. குழந்தைங்க எப்படி எப்படி நடந்துப்பாங்க, எப்படி நடந்துக்க மாட்டாங்கன்னு அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். கிறிஷ் இப்போல்லாம் ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை. நான் அவனை கொஞ்ச நாளாக வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களை எல்லாரையும் சேர்த்து தான் வாட்ச் பண்ணுறேன். நீ, அர்ஜுன், ஐஷு, சஞ்சு, நீங்களாம் கூட்டு கலவானீங்க தான் எனக்கு நல்லாவே தெரியும். அத்தை, கூட்டு கலவானிலாம் பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க அத்தை. ஐயோ, சும்மா சொன்னேன். சரி விடுங்க. சரி, அந்த சாருக்கு இப்போ என்ன பிரச்சனையா? என்ன அனிதா, சைலண்டாக இருக்கீங்க? கிறிஷ் அவங்க அப்பாவை நினச்சி பயப்படுறானா? இங்கே பாருமா, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பசங்களோட விருப்பம் தான் எங்கள் விருப்பம். ஏன்னா லைஃப் லாங் வாழ போகிறது அவங்க தான் அவங்க வாழ்க்கையை டிசைட் பண்ணணும். பெற்றவங்க கடமை என்ன தெரியுமா? பிள்ளைங்களுக்கு நல்ல பாதையை சொல்லி கொடுக்கறது தான், நல்ல வழியை சொல்லி கொடுக்கறது தான். ஆனால் அந்த வழியில் போகும்போது யார் துணை வேணுன்றது அவங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா லைஃப் லாங் அந்த பாதையை கடக்க போகிறது அவங்க தான். அதனால் நானோ கிறிஷோட அப்பாவோ யாருமே காதலுக்கு எதிரியே கிடையாது. அப்புறம் ஏன் இந்த கிறிஷ் பயப்படுறான்னு எனக்கு தெரியல. அவனை ஸ்ட்ரெயிட்டாக கேட்கணும்னு நினச்சேன், ஆனால் என்னாலையும் கேட்க முடியல. 2 நாளாக ரொம்ப டல்லாக இருக்கான், ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் நல்லா தெரியுது. அம்மா, நீங்கள் இவ்வளோ பாசிட்டிவாக பேசுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா ஃபஸ்ட்டே உங்ககிட்ட இந்த பிரச்சனையெல்லாம் சொல்லியிருப்போம்மா. ஆனால் இப்போ எல்லா பிரச்சனையும் கை மீறி போயிடுச்சுமா. இனிமேல் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு எனக்கும் தெரியல. நாங்களும் யோசிச்சு பார்த்தோம். இதை பெரியவங்க கிட்ட சொன்னாதான் சரிப்பட்டு வரோன்னு தான் உங்ககிட்ட வந்து நிற்கிறோம். ஏன்னா பெற்றவங்களை எதிர்த்து கல்யாணம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியுமா. என்ன மாதிரி கிறிஷோட லைஃப் ஆகிடக்கூடாதுன்னு தான் நான் பயப்படுறேன். எனக்கு கிறிஷ் ஒரு தம்பி மாதிரி தாம்மா. என்ன ஐஷுமா, ஏன் இப்படிலாம் பேசுகிற? என்ன பிரச்சனை? அம்மா, கிறிஷ் லவ் பண்ணுற பொண்ணுக்கு
கல்யாணம் ஆக போதாமா? என்னம்மா சொல்றீங்க? அப்போ கிறிஷோட லவ் ஒன் சைடு லவ்வா? இல்ல அத்தை, அந்த பொண்ணு கிறிஷை ரொம்ப விரும்புறா. ஆனா இவங்களோட லவ் மேட்டர் வீட்டுக்கு தெரிஞ்சு பிரச்சனையாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா அம்மாவுக்கு கிறிஷை பத்தி தெரியுமா? இல்ல அத்தை, அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது. அவங்க அண்ணன் தான் கிறிஷை பார்த்துருக்கான். கிறிஷும் அச்சுவும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அண்ணா தான் அச்சுவை இழுத்துட்டு போயிருக்கான். இந்த விஷயம்லாம் வீட்டில் தெரிஞ்சு ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. கிறிஷாலையும் எங்களாலையும் கூட எதுவும் பண்ண முடியல. அந்த பொண்ணு ரொம்ப அழறா அத்தை, பாவம். கிறிஷால அந்த பொண்ணை போய் பார்க்க கூட முடியல அத்தை. சரிம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் மாமா கிட்ட இதை பற்றி பேசுகிறேன். கண்டிப்பாக அவர் ஒத்துப்பார். ஏன்னா பிள்ளைங்களோட சந்தோஷம் தான் அவருக்கு முக்கியம்னு சொல்லுவார். ஆமாம், பொண்ணு யாரு? அது வந்து அத்தை, அச்சு தான். என்னது, அச்சுவா? ஆமா அத்தை. என்னம்மா சொல்கிறீங்க? என்னால் நம்பவே முடியலையே. இதை மறைச்சதுக்கு சாரி அத்தை. சாரிலாம் ஒன்றும் வேணாம். அச்சு ரொம்ப நல்ல பொண்ணு தான், எனக்கும் அச்சுவை பிடிக்கும். ஆனால் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களா? அப்போ கிறிஷோட நிலைமை? அதான் எனக்கும் புரியல அத்தை. என்னம்மா 3 பேரும் இங்கே நின்றுட்டு என்ன டிஸ்கஷன்? அது ஒன்றும் இல்லைங்க, குழந்தை என்ன பண்ணுறான்னு கேட்டுட்டு இருந்தேன். ஓ அப்படியா? என்னம்மா பண்றான்? அவன் சஞ்சனா கூட தூங்கிட்டு இருக்கானாங்க. சரிம்மா வாங்க போய் போகி கொளுத்தலாம். இப்படியே பேசிக்கிட்டே நின்றுட்டு இருந்தா விடிஞ்சிரும். போகினாலே 3 மணில இருந்து 4 மணி வரைக்கும் தான். அதுலயும் நீங்க நின்று பேசிட்டே இருந்தா எப்படி? சட்டு புட்டுன்னு வாங்க சீக்கிரம். சரிங்க, நீங்கள் போங்க, நாங்கள் வரோம். சீக்கிரம் சீக்கிரம். பாருங்கம்மா, இப்போதைக்கு இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்ல வேணாம். நான் பொறுமையாக எடுத்து சொல்கிறேன். எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாம். இப்போ வாங்க போகி கொளுத்தலாம். சரிங்க அத்தை, வாங்க போகலாம். இந்த குளிருக்கு போகி கொளுத்திட்டு உட்கார சுகமே தனிதான் இல்ல? ஆமாங்க, ஃபர்ஸ்டெல்லாம் நம்ம போகி கொளுத்தும் போது நம்ம பிள்ளைங்களாம் சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்க. ஓடி வந்து உட்காந்துப்பாங்க நெருப்பு பக்கத்துலேயே. ஆனால் இப்போ எல்லாம் வளர்ந்துருச்சுங்க. எனக்கு தூக்கம் வருது போ, நான் வரலன்னு சொல்கிறாங்க. இது ஒரு சாங்கியம்னு சொன்னால் கிண்டல் பண்ணுறாங்க. என்னதான் பண்ணுறதுனே தெரியல. விடுமா மகா, அவங்க ஒரு அப்பான்ற பொறுப்புல வந்தா எல்லாம் சரியாயிடும். போகின்றது குப்பையை மட்டும் கொளுத்துறதுக்கு அர்த்தம் இல்ல. நம்ம மனசுல இருக்க குப்பையும் கொளுத்தணும், அதுதான் போகி. நம்ம மனசுல இருக்க குப்பைங்க எல்லாத்தையும் இந்த நெருப்புலயே போட்டு கொளுத்தணும். நல்லதை மட்டும் நம்ம மனசுல வச்சுட்டு சுத்தமா இருக்கணும், அதான் போகி. ஆமா, ராஜு எங்க காணோம்? கூப்பிட்டு பார்த்தேன் மாமா. அம்மாவும் அப்பாவும் தூக்கம் வருதுன்னு படுத்துட்டாங்க. அவந்திகா மட்டும்தான் எந்திரிச்சு வந்தா. என்னது, தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டாங்களா? என்னப்பா அர்ஜுன், சின்ன பிள்ளைங்க பேசுற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல தாத்தா பாட்டி ஆக போறாங்க. இன்னும் மாறாமே இருந்தா எப்படி? எங்க மாமா, அந்த நினப்பெல்லாம் அவங்களுக்கு இருந்தா தானே. அதை பத்திலாம் யோசிக்கிறது கூட இல்லை அவங்க. நம்ம வீட்ல 2 கல்யாணத்தை நினைச்சா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அதை நல்லபடியா முடிக்கிற வரைக்கும் நான் தூங்கின மாதிரி தான். ஆனா உங்க அப்பா அம்மா என்னடா அது, பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோமே அந்த கவலை கூட இல்லை. ஆம்பளை பையனை வச்சுட்டே நான் இவ்வளோ பயப்படுறேன். ஆனா உங்க அப்பா அம்மாவுக்கு பொம்பளை பொண்ணு வச்சுட்டு துளி பயம் கூட இல்லைல்ல? நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் மாமா, அவங்க காதுலயே வாங்கல. நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ராஜி ஒரு நாள் கூப்பிட்டு பேசலாம் தான் இருக்கேன். உங்க அப்பா என்னடானா அடிக்கடி அக்கா தங்கச்சி வீட்டுங்களுக்கு போகணும்னு சொல்லி ஓடி போயிடுறாரு. கல்யாண வேலைலாம் எவ்வளோ இருக்கு அர்ஜுன்? எல்லாத்தையும் எடுத்து செய்ய வேணாவா? நீயும் தனியா எவ்வளோ வேலையை தான் பார்த்துட்டு இருப்ப. தங்கச்சி கல்யாணம்னு ஓடி ஓடி நீ செய்யற. அந்த மாதிரி உங்க அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் கூட அந்த எண்ணம் இல்லையே. பாரு, உன் தங்கச்சியே வந்து உட்கார்ந்துருக்கா இங்க, உங்க அப்பா அம்மா வரல. கடவுளே, இவங்கள நம்பி எப்படி கல்யாண பொறுப்பை ஒப்படைக்கிறதுனே எனக்கு தெரியல. அர்ஜுன், நீயாச்சும் பொறுப்பா இருந்து கல்யாண வேலையெல்லாம் எடுத்து செய்ப்பா. அதான் நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, அந்த ஒரு நம்பிக்கையில தான்ப்பா சொல்றேன். நம்ம ஃபேமிலியில எல்லாரும் ஒற்றுமையா இருந்து இந்த 2 கல்யாணத்தையும் நல்லபடியா நடத்தி வைக்கணும். கண்டிப்பா கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரிங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடலாமா? தாராளமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்களை மாதிரி எல்லாரும் ஜாலியாக போகியை கொண்டாடுங்க. இந்த போகி பண்டிகை அன்னைக்கு உங்கள் மனசில் இருக்க கஷ்டம், வருத்தம், சோகம் எல்லாத்தையும் இந்த நெருப்பில் போட்டு எரிச்சிடுங்க. உங்கள் மனசை நல்லா ரிலாக்ஸாகவும் ஹாப்பியாகவும் வச்சுக்கோங்க.
உங்கள் லைஃப்பும் ஜாலியாக போகும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவருக்கும் எங்களோட இனிய குடும்பம் டீம் சார்பாகவும் கியூட்டி கிரிஷ் ஃபேமிலி சார்பாகவும் போகி பண்டிகை மற்றும் பொங்கல் வாழ்த்து சொல்லிக்கிறோம். இனி போகி நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்.